பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சனிக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் வந்து சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். நீதிமொழி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் மகனே கேள், என் வார்த்தைகளை கேட்டுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசு வருஷங்கள் அதிகமாகும். இங்கே இந்த சாலமோன் நீதிமொழி புஸ்தகத்திலே அவர் எழுதியிருக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், தன்னுடைய பிள்ளைகளுக்காக எழுதப்பட்டது இந்த நீதிமொழியின் புஸ்தகம். இன்றைக்கு தேவனுடைய ஆவியினாலே அதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அவருடைய கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. என்ன சொல்லுது? என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள். அப்படின்னால் வார்த்தை தான் இயேசு, இயேசுதான் வார்த்தை. நீ இயேசுவை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசு வருஷங்கள் அதிகமாகும். இயேசுவை ஆண்டவராக, இரட்சகராக, தேவனாக உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் மாறி மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தமாய் இந்த பூமியில வாழ்ந்தால் உன்னுடைய ஆயுசு நாட்கள் பெருகும். உன் ஆயுசு நாட்கள் குறைந்து போவது இல்லை. ஏன்னு கேட்டா, அவர் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற கர்த்தர். பிள்ளைகளின் பிள்ளைகளையும் 3ஆம் 4ஆம் தலைமுறையை நம்ம பார்ப்போம். நம்முடைய ஆயுசு நாட்களை ஆண்டவர் கூட்டி தருவார். ஆயுசு நாட்களை கூட்டி தருவதற்கு ஒரே ஒரு வழி, இயேசுவை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நன்மைக்காக செபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக சொல்கிறேன். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.